محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எங்கள் இறைவாய்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தந்தல் புரிவார்கள். உன்னுடைய அடியாதவர்களுக்கு உன் இல்லத்திலே மூலமாக இந்த கல்வியை வழங்க நாடுகிறார். முதல் புரிவார்கள். எங்களுடைய நாவிலே கலிமத்து ஹக்கை வெளிப்படுத்தி தருவாயாக. சொல்வதின் மீதும் கேட்பதின் மீதும் அமல் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்வாயாக. நிஜாக சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய பேரருள் கிருபை அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மாணவியின் உம்மத்திலும் மறைநதி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒவ்வொரு நாளும் பல்வேறு வழிகள் கிடைக்கக்கூடிய புது புது விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தோன்றி நல்வழியில் நடப்பவர்களை எல்லாம் வழியெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட காலத்திலே அல்லாஹ் நம்மை ஈமானுடன் ஹிதாயத்துடன் அவனை வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு இந்த சூழ்நிலையிலும் தந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பல்வேறு நிஅமத்துகளை நமக்கு மத்தியிலே செய்துள்ளான். உணவின் மூலமாகவும் உடையின் மூலமாகவும் ஆரோக்கியத்தின் மூலமாகவும் எண்ணிக்கையில் அடங்காத பல நிஅமத்துகளை கொண்டு மனித வர்க்கத்திற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். ஆனால் அவன் நமக்கு செய்த கிருபைகளிலே மிகப்பெரிய கிருபை என்ன தெரியுமா? அவன் நம்மிடம் நமக்கு அவன் அருட்கொடைகள் கிடைக்க பெற்றதல்லவா? அதிலே சிறந்த அருட்கொடை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஹிதாயத்து தான். நல்வழியிலே வாழக்கூடிய இந்த ஹிதாயத்து தான் ஒரு முஃமினுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்க பெற்ற எல்லா நிஅமத்துகளை விட சிறந்த நிஅமத்தாகும். மனிதனுக்கு பணமும் பொருளும் தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிஅமத் என்று சொன்னால், ஃபிரௌன் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பெற்ற ஒரு அருட்கொடையை பெற்ற ஒரு நல்லடியான் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து பெற வேண்டிய விஷயங்களில் ஆரோக்கியமும் பணமும் பொருளும் தான் பெரிய விஷயம் என்று சொன்னார். அந்த பட்டியலிலே ஹாமானும் வருவான், ஷத்தாதும் வருவான், ஃபிரௌனும் வருவான், அபூ ஜஹலும் வருவான். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை பெற்றவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் நல்வழியை அடைந்தவர்கள் அல்ல. பணமும் பொருளும் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நிஅமத் என்பதை தவறாக புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாறாக எந்த ஒரு அடியான் எடுத்து இருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய காலை பொழுதை அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை கொடுத்துள்ளான், ஈமானை கொடுத்துள்ளான் என்று ஈமானோடு கண்விழிப்பானோ அவன்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் மிகச் சிறந்த அருட்கொடையை பெற்ற பாக்கியசாலி. அந்த ஹிதாயத் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பல்வேறு விஷயங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் பல தவறுதலான புரிதல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை போன்று தான் ஹிதாயத் என்ற ஒரு பக்குவத்தை, ஹிதாயத் என்ற ஒரு பண்பை, ஹிதாயத் என்ற ஒரு டேர்மை தவறாக புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹிதாயத் என்பது சாதாரணமாக ஒருவன் வழி தவறி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இவனுக்கு ஹிதாயத்து கிடைக்காதா, இவன் நல்வழி பெற மாட்டானா என்று அவனுக்கு மட்டும் தான் ஹிதாயத்து தேவையை போன்று தொப்பி அணிந்து, தாடி வைத்து, சுர்மாயிட்டு, அத்தர் பூசி, ஜுபா அணிந்து அவர் பள்ளிவாசலில் உள்ள இருக்கக்கூடியவருக்கு ஹிதாயத்து தேவையில்லை. காரணம் என்ன? அவர் ஹிதாயத்து பெற்றவர் என்று நாம் நினைக்கிறோம். யாருக்கு ஹிதாயத்து தேவையா? எவனாவது தவறான பாதையில் இருக்கிறான், எவனாவது ஒரு ஹராமான காரியத்தில் இருக்கிறான், அவனுக்குத்தான் ஹிதாயத்து தேவை.
யாருக்கு ஹிதாயத்து தேவையில்லை? பள்ளிவாசல் இருப்பவனுக்கு ஹிதாயத்து தேவையில்லை, இமாமுக்கு ஹிதாயத்து தேவையில்லை, ஷேഖுக்கு இமாமுக்கு தேவையில்லை. ஜி, யாருக்கு ஹிதாயத் தேவையில்லை? அல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்பவர்களுக்கும் தஹ்லீல் செய்பவர்களுக்கும் தவ்ஹீத் செய்பவர்களுக்கும் ஹிதாயத்து தேவையில்லை. ஹஜ்ஜுக்கு சென்றவருக்கு ஹிதாயத். இது மிகப்பெரிய தவறான ஒரு புரிதல், ஒரு மிஸ்கன்செப்ஷன். காரணம் என்ன? ஒவ்வொரு தொழுகையாலும் சாதாரணமாக இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் ஹிதாயத்து என்ன என்பதனை புரிந்து கொள்வதற்கு ஒரு இலகுவான பக்குவம் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழுகைக்காக அல்லாஹ் நிற்க சொல்கிறான். வஅகீமுஸ் ஸலாத், யாருக்கு கட்டளை? ஈமான் கொண்டவர்களை கூட சொல்கிறான். யார் அல்லாஹ்வுக்கு பயந்து ஈமானை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து அல்லாஹு அக்பர் என்று இறைவனை தன்னுடைய அல்லாஹ்வை தன்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டு தக்பீர் கட்டி விட்டான். அவன் தக்பீர் கட்டிவிட்டு அல்லாஹ் கூறிய இந்த பதத்திலே தன்னுடைய தொழுகையை ஆரம்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று அல்லாஹ்வை தான் புகழ்கிறான். இதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவன் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே ஒரு துஆவை அல்லாஹ்வை கேட்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா என்னை நேர்வழியிலே வாழச் செய்வாயாக, என்னை ஸிராத்துல் முஸ்தகீம் எனும் நேர்வழியிலே என்னை வழிநடத்துவாயாக. எனக்கு ஒரு கேள்விங்க, தொப்பி போட்டுட்டு பாய் கரெக்டா தொழுகைக்கு தான் வந்தாரு, ஒது செஞ்சாரு, தக்பீர் கட்டினாரு, கரெக்டா நியத்து செஞ்சாரு, கரெக்டா சனா ஓதுனாரு, அல்ஹம்துலில்லாஹ் சூரா தான் ஓதுறாரு, இவருக்கு வழி தவறியா இருக்காரு? இவர் எதுக்கு அல்லாஹ் கிட்ட ஹிதாயத்தால் கேட்கணும்? எல்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு, எல்லாம் சரியாகத்தானே செய்தார். இவரை ஏன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு தொழுகையாலையும் தொழுகையிலே நிற்கும் பொழுது நீ எதை வேண்டுமானாலும் தொழுகையை முடித்து விட்டு கேள். தொழுகையிலே நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டாயமாக கேட்டு பெற வேண்டிய ஒரு துஆ என்றால் அல்லாஹ் நம்முடைய நாவை கொண்டு கேட்க வைக்கும் துஆ என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா என்னை நீ மூமினாக பிறக்க செய்தது பெரிய விஷயம் அல்ல, நான் மூமினான தாய் தந்தையர்களுக்கு பிறந்தது பெரிய விஷயம் அல்ல, நான் தொப்பி அணிந்தது பெரிய விஷயம் அல்ல, நான் தாடி வைத்தது பெரிய விஷயம் அல்ல, நான் பள்ளியிலே உனக்காக அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியது பெரிய விஷயம் அல்ல. என்னுடைய அடுத்த நொடி குஃப்ருக்கு மாறிவிடக் கூடாது, என்னுடைய மறுபகல் நான் வதாலத்திலே சென்று விடக் கூடாது. காரணம் என்ன? இங்க பல சமயத்துல பல்வேறு விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டான், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஹிதாயத் ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நொடியும் கிடைக்க வேண்டுமா? கரண்ட் மாதிரிங்க, சுவிட்ச் போட்டுட்டாரு, இனி வாழ்நாள் முழுவதும் இந்த லைட் எடுத்துக்கிட்டே இருக்கும், அப்படி அல்ல. கரண்ட் பாஸ் ஆகுது, கட் ஆகுச்சுன்னா இனி இந்த விளக்குக்கு மரியாதை இல்லை, நீ இந்த விளக்கிலே எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த விளக்கை கொண்டு யாரும் பிரயோஜனம் அடைந்து கொள்ள முடியாது, இனி இதிலே சிலந்திகள் வலை கட்ட தொடங்கிவிடும், இது இனி ஒரு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு பொருள் அல்ல. இப்படித்தான் மனிதர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹிதாயத் ஒருவேளை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கிடைக்காமல் ஒரு சனப்பொழுது மாறிவிட்டால் அந்த சனப்பொழுது அந்த நொடி நாம் மூமினாக இருக்க முடியாதா? நாம் நல்லவர்களாக வாழ முடியாதா? நாம் நம்முடைய நாவை கொண்டு அல்லாஹ் என்று கூட சொல்ல முடியாதா? அதனால்தான் நபிமார்களும் சரி, சஹாபாக்களும் சரி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களும் சரி, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துஆ மட்டுமல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒவ்வொரு நொடியும் யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தா என்று துஆ கேட்டு அழுது மன்றாடினார்கள். இந்த ஹிதாயத்னா என்னன்னு புரியல. मैं भी मुसलमान, तुम भी मुसलमान, मैं भी हिदायत पा लिया, मेरे जब मैं पैदा हुआ कान में अज़ान दे दी इमाम साहब अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह अशहदु अन्ना मुहम्मदुर रसूलुल्लाह, वहीं से हॉस्पिटल से मुझे हिदायत मिल गई। वो मस्जिद कौन था मुझे नहीं मालूम, मेरे माँ बाप को भी नहीं मालूम, 50-100 दिए, मस्जिद से मुअज्जिन आया, अज़ान दिया, खत्म, हिदायत वहां मिल गई। हर घड़ी हम अल्लाह की हिदायत के मोहताज है। जिस लम्हा अल्लाह की तरफ से तुम्हें हिदायत ना मिली वो लम्हा अपने आप को काफिर समझना। अल्लाह हम सबों को उस कुफ्र से, अल्लाह सबों को ज़लालत के राहों से बचाए, अल्लाह हिदायत के रास्ते पे गामज़न और कायम रहने की तौफीक अता फरमाए। அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிதாயத் என்பது ஒவ்வொரு அடியானுக்கு எப்படி மூச்சு கிடைச்சிட்டே இருக்குதோ, எப்படி ஆக்சிஜன் நமக்கு தேவையோ ஹிதாயத் அப்படி தேவையா? फजर की नमाज पढ़ लिया, इहदिनस सिरातल मुस्तकीम पूछ लिया, ज़ोहर की नमाज ज़ोहर தொழுகையில வந்துட்டா, ஃபஜர்ல அல்லாஹ் கிட்ட ஹிதாயத் கேட்டா, யா அல்லாஹ் ज़ोहर தொழுகையில வேற ஏதாச்சும் மாத்தி கேட்கணுமா? என்ன துஆ கேட்கணும்? இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் पूछना है तो वही पूछ। யா அல்லாஹ் ज़ोहர் தொழுகையில கேட்டுட்டே, அஸ்ர் தொழுகைக்கு வந்துட்டே, இப்போ என்ன கேட்கணும் ரப்பே? இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம்। யா அல்லாஹ் மக்ரிப் தொழு 3 வக்த் தொழுகை, காலை
காலையிலும் மதியமும் மாலையிலும் கேட்டு விட்டேன். சூரிய அஸ்தமமாகி விட்டது. வேற ஏதாச்சும் கேட்கணுமா ரப்பே? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா 4 வேளையும் கேட்டு விட்டேன். படுக்க செல்ல இருக்கிறேன். இன்றைய தினம் என்னுடைய தினம் ஈமானுடன் ஹிதாயத்துடன் நான் சென்றது. படுக்க இருக்கும் சமயத்திலே வேறு ஏதாவது கேட்க வேண்டுமா? அல்லாஹ் சொல்கிறான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ்விடமிருந்து கேட்க வேண்டும் என்றால் எதை கேட்க வேண்டுமா? ஆத்தியமாக ஆரம்பமாக இறைவனிடத்திலிருந்து ஹிதாயத்தை கேள். பெரும் பெரும் பணக்காரர்கள், பெரும் பெரும் நல்லவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள், ஒரு சஹாபி, ஒரு மனிதர் போர் செய்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்கள் எல்லாம் உயர்ந்து பார்த்தார்களாம். இப்படி ஒரு வீரரா, இப்படி ஒரு வாள் வீசக்கூடிய திறமை பெற்ற ஒரு மனிதரா? பெருமானார் பார்த்து சொன்னார்களாம், அவர் நரகவாசி என்று சொன்னார்கள். ஆடிவிட்டார்கள் சஹாபாக்கள். இவரா இவரா இந்த மனிதரா அல்லாஹ்வுக்காக ரசூலுடைய படையில் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய ஹயாத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்க இருக்கிறாரே இந்த மனிதரா? அந்த போரிலே ஒரு சிறு காயம் ஏற்பட்டதாக அந்த மனிதருக்கு. காலம் போனது, சிறு காயம் பெருகாயமானது. இந்த காயத்தின் வழியிலே அவர் தாங்க முடியாமல் படுக்கையின் மௌத்துடைய மடியிலே படுத்து விட்டார். அவரால் தாங்க முடியவில்லை. வலி வேதனையின் காரணத்தினால் தன்னிடம் இந்த குருவாலை எடுத்துக்கொண்டு தானே குத்திக் கொண்டார். யாருக்கு எப்படிப்பட்ட முடிவு வரும் என்று தெரியாது. யாருடைய ஹிதாயத் பறிக்கப்படும் என்று தெரியாது. பெரும் பெரும் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள். இதற்கு முன்னால் பனி இஸ்ரவேல்களில் பல சம்பவங்களை குறிப்பிடலாம். ஒரு நல்லவரிடம் தன்னுடைய சகோதரியை கொண்டு வந்து விட்டு சென்றார்களாம். நல்லவர், தக்வாவுடையவர், ஹிதாயத்துடையவர், தொழுகையுள்ளவர். சகோதரியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஊருக்கு சென்று வருகிறோம் என்று சகோதரர்கள் எல்லாம் தன் சகோதரியை விட்டு செல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஹிதாயத்தை இழந்தார், தவறான செய்கை செய்தார், குழந்தை பிறந்தது. இன்னும் சகோதரர்கள் வரவில்லை. ஒருவேளை குழந்தையை பார்த்து விட்டால் ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று குழந்தையை கொன்றாராம். பிறகு யோசித்தார், சகோதரி இருக்கிறாளே, இந்த பெண்மணி வாழ்ந்திருந்து விடுவாளே, பெண்மணியை கொன்றார். சகோதரர்கள் வந்தார்களாம். ஐநூத்தி எங்கள் சகோதரி எங்க மரணித்து விட்டார். அங்க போய் அங்க கபர் இருக்கு, கபர் காண்பிக்கப்பட்டது. ஆனால் ஷைத்தான் அவர்களிடம் உண்மை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். சகோதரர்கள் சிறைபிடித்தார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள். கடைசி நொடியிலே மீதம் இருந்தது ஈமான் மட்டும்தான். மரியாதை போனது, மானம் போனது, தக்வா போனது, எல்லா விஷயம் போனது. ஈமான் மட்டும் இருந்ததல்லவா? இந்த கடைசி நொடியிலே ஷைத்தான் வந்து சொன்னாராம், உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றுவதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன். அல்லாஹ்வை தவிர இந்த கடவுளை நீ வேண்டி விரும்பி அவரிடம் கையெழுத்து விட்டால் உன்னை அல்லாஹ்வை தவிர அந்த கடவுள் உன்னை காப்பாற்றி விடுவார். மௌத்தாவதற்கு கடைசி நிமிடத்திற்கு முன்னால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வேறு ஒரு கடவுளை அடைக்க கொல்லப்பட்டார். யாருக்கு எப்படி ஈமான் பறிபோகும் என்று தெரியாது. யாருக்கு எப்படி ஹிதாயத் பறிபோகும் என்று தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த இந்த குர்ஆன் நமக்கு பல துஆக்களை சொல்லித் தருகிறது. அதில் ஒரு துஆ என்ன தெரியுமா? நல்லடியார்கள் இப்படி துஆ கேட்க வேண்டுமா? இப்படி துஆவும் கேட்டார்களாம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இறைவா, நல்வழியிலே வந்துவிட்ட பிறகு எங்களுடைய மனங்களை, எங்களுடைய நிலைமைகளை மாறிவிடச் செய்யாதே இறைவா. ரப்பே, இது உனக்காக உன் நாவை கொண்டு அல்லாஹ் என்று கூறுகிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறோம், அல்லாஹ்வுடைய திருவேதத்தை ஓதுகிறோம். எங்களுடைய நாவுகளை வேறு யாருடைய பெயரை கூற வைத்து விடாதே என்று ஒவ்வொரு அடியான் நம்முடைய ஒவ்வொரு தினமும் அல்லாஹ்விடத்திலே கையேற்ற வேண்டுமா? அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நன்றிகளை, கோடான நன்றிகளை கூற வேண்டும். நம்மை படைக்கும் நேரத்திலே நம்முடைய நெற்றிகளை இறைவன் பார்த்திருப்பார். ஒரு இமேஜினேஷன் சொல்றேன். இந்த நெற்றி அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்கும். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நெற்றியும் அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்கும். इस पेशानी को पत्थर के सामने झुकना नहीं चाहिए. இந்த நெற்றி கல்லுக்கும் மரத்திற்கும் முன்னால் இது சாயக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நம்ம நெற்றி பிடித்திருக்கும். அல்லாஹ்வுடைய கிருபைகளிலே மிகப்பெரிய கிருபை. நம்ம பணக்காரனா வச்சிருக்கான், நம்ம எங்கேயோ வச்சிருக்கான், இந்த நெற்றி அவனுக்கு மட்டும் சாய்க்க வைத்தான். இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பரிசுகளிலே மிகப்பெரிய பரிசு. ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டுமா? லா துஸிக் குலூபனா, எங்களுடைய இருதயங்களை
மாற்றி விடாதே. நாங்கள் நல்வழி பெற்ற பிறகு எங்களை மாற்றி விடாதே. வஹபலனா மின் லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து அன்பளிப்பாக எங்களுக்கு ரஹ்மத்தை தா. இன்னக அன்தல் வஹாப், நீ மிகப்பெரிய கொடையாளன் அல்லவா. யா அல்லாஹ், கடைசி நிமிடம் மிகப்பெரிய இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று கூறுவார்கள், அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு 40 அடையாளங்களை 40 மிகப்பெரிய தலீல்களை இந்த உம்மத்துக்கு பேசுகிறார்களா, இந்த உம்மத்துக்கு வழங்கினார்களா. சஹராத்துடைய வேலை, அவர்களுடைய சஹராத்துடைய வேலையிலே ஷைத்தான் வந்தானா, வந்து ஃபக்ருத்தீன் ராஸி அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நீங்கள் ஆதாரமாக காண்பீங்கள் என்று கூற, இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு ஆதாரமாக கொடுக்க கொடுக்க ஷைத்தான் அதை விட மிகப்பெரிய ஆதாரத்தை கொண்டு இல்ல இது தப்பு, இல்ல இது தப்பு, கடைசியாக அவருடைய உஸ்தாதே முஹ்தரம் ஷேഖே முஹ்தரம் சொல்லி கொடுத்தார்களா, ஃபக்ருத்தீன் ராஸி அல்லாஹ்வை ஆதாரத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லாதே, எந்த ஆதாரமும் இல்லாமல் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் ஒருவன் என்பதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி என்று சொன்னார்களா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருடைய பாதை எப்படி தவறும் என்று தெரியாது. நல்ல இருந்தார், நல்ல தொழுவதற்கு தான் திடீர்னு மாறிட்டாரு. நல்ல இருந்தாரு, நல்ல இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் தொழுவதான் செய்யறேன், நான் நோன்பு வைக்கதான் செய்யறேன், நான் ஹஜ்ஜுக்கு போகதான் செய்யறேன், நான் சதகாக்கள் கொடுக்கத்தான் செய்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத் மஹதியாக, நான் அல்லாஹ்விடமிருந்து ஹிதாயத் பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் சொல்லலாம், அல்லது ஒரு மாயையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் என்ன? நான் சும்மா பயான் கேட்கிறேன், நான் அதோடைய பயான் கேட்கிறேன், நான் இவரு பயான் கேட்கிறேன், நான் அந்த ஸ்பீச் கேட்கிறேன், நான் இந்த பயான் கேட்கிறேன். இல்மு வேற, ஹிதாயத் வேற. ஒரு தெளிவு என்னது? நாலேஜ் வேற, கைடன்ஸ் வேற. கல்வி வேற, நல்வழி பெறுவது வேற. ஒருவேளை கல்வி தான் நல்வழி என்று சொன்னால், இல்மு தான் ஹிதாயத் என்று சொன்னால், ஷைத்தான் ஹிதாயத்தை பெற்றிருப்பான். காரணம் என்ன? அவனுக்கு இல்லாத இல்மு அல்ல, அவனுக்கு ஆதியிலிருந்து அந்த வரை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். முஅல்லிமுல் மலக்கூத், மலக்குகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு இல்மு இருந்தது. ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஹிதாயத் வரவில்லை. காரணம் என்ன? இல்மு வேற, ஹிதாயத் வேற. நான் ஒரு பேச்ச கேட்கிறேன், நான் இந்த படிக்கிறேன், நான் அங்க போறேன் இங்க போறேன், நீ 1000 முறை அல்ல, தலையிலிருந்து கால் வரை. ஆனால் இல்மின் மூலமாகத்தான் ஹிதாயத்தை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் இல்மே ஹிதாயத் என்று நம்ப கூடாது. இந்த இல்மு ஒரு சோர்ஸ் தான், ஹிதாயத்தை கிடைக்க பெறுவதற்கு ஒரு சோர்ஸ் தான். அல்லாஹ் நாடினால் சிலை கற்களை வடிவமைத்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய, சிலையை செய்யக்கூடிய இல்லத்திலிருந்து ஒரு இப்ராஹீமை அல்லாஹ் ரெடி செய்யலாம், தயார்படுத்தி இந்த உம்மத்துக்கு கொடுக்கலாம். அல்லாஹ் நாடினால் நான் கடவுள், என்னை தான் வணங்க வேண்டும் என்று சொன்ன ஃபிரௌனுடைய இல்லத்திலிருந்து ஒரு மூசாவை கொடுக்கலாம். அல்லாஹ் நாடினால் சிலை சிற்பத்திற்கு வடிவமைத்து அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தையே சிலை சாலையாக அல்லது சிலைகள் வணங்கப்படுகின்ற ஒரு இடமாக மாற்று இடத்திலிருந்து ஒரு முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கொடுக்கலாம். அல்லாஹ் நாடினால் ஹாலித் பின் வலீத் உஹதிலே அந்த பக்கம், பத்ரிலே அந்த பக்கம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஏந்திய அந்த வாளுக்கு சொந்தக்காரரை ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களிலிருந்து, அல்லாஹ்வுடைய போர் வாளிலிருந்து ஒரு வாள் என்று ஹாலித் பின் வலீதை மாற்றலாம். அபூ சுஃபியான் கடைசி காலம் வரை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக இருந்தார். அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹிதாயத்துக்கு சொந்தக்காரன் ஆக்கினான் என்று சொன்னால், அன்பர்களே, ஹிதாயத் அல்லாஹ் கையில இருக்கு. ஹிதாயத் எங்க இருக்கு? அல்லாஹ் கையில இருக்கு, அல்லாஹ்வுடைய கரத்தில் இருந்து. அதனால்தான் ஆயத்து ومن يعتصم بالله فقد هدي الى صراط مستقيم. ஹிதாயத் பெறுவதற்கு என்ன செய்யணுங்க? ஹிதாயத் பெறுவதற்கு என்ன செய்யணும்? முதல்ல ஹிதாயத் எதிலிருந்து நமக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹுதல் லில் முத்தகீன், யாருக்கா? எல்லாத்துக்கும் கொடுக்கிற. ஹுதல் லின் நாஸ், மனிதர்களுக்கு இது ஹிதாயத்துக்கான ஒரு பாட புத்தகம் தான். இது யார் திறந்து பார்த்தாலும், ஆனால் இது யாருக்கு நல்வழி காட்டுமா? ஹுதல் லில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு நல்வழி காட்டுமா? அந்த குர்ஆனை இறைவன் சொல்கிறான், யஹ்தி, அல்லாஹ் இதை கொண்டு யஹ்தி பிஹி கஸீரா, இதை கொண்டு பல நபர்கள் வழிகெடுவார்கள், அதை போன்று பல நபர்கள் வழிகெடுவார்கள் என்றார் அல்லாஹ் கூறுகிறான். காரணம் என்ன? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்,
இந்த வேதத்தை நாம் புரிந்து கொண்டு இந்த வேதத்தை நாம் அமல் செய்தால் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து கிடைக்கும். அடுத்ததாக எப்படி குர்ஆனை கொண்டு ஒரு மனிதன் இக்காலமும் ஈமானிலும் ஹிதாயத்திலும் வாழ முடியுமோ, இரண்டாவதாக தொழுகையை கொண்டு ஒரு மனிதன் காலமெல்லாம் ஹிதாயத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம். தொழுறதே இல்லைங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு கூட்டம் இருக்கு. அஸ்ருடைய தொழுகையில வந்து பாருங்களேன், வெட்கக்கேடா இருக்கு. பள்ளிவாசல் இமாமே இப்படி சொல்றதுக்கு 2 சஃப் 3 சஃப் தாண்டினா பெரிய விஷயம். காரணம் என்ன? நான் ஹிதாயத்தை பற்றி ஜும்மா நான் தொழுவதுதான் செய்யறேன். நான் முஸ்லீம் தானே ஜி, நான் தாடி வச்சுதான் இருக்கேன். என் பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் சமத், அப்துல் வஹாப். முஸ்லீம் பேர் தானே. நான் சங்கர் கங்கர் மங்கர்னா வச்சிருக்கேன். ஜி என் பேர் முஸ்லீம் தானே. எங்க அப்பா பேர் முஸ்லீம், எங்க அம்மா பேர் முஸ்லீம் பேரு. ஜி நான் பாய், என்ன பக்கத்துல இருக்கவங்க பாய் தான் முஸ்லீம். நீ முஸ்லீம் நீ சொல்லிக்கிட்ட அல்லாஹ் கிட்ட எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? நீ முஸ்லீம் தானே, எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்ட. நீ தாடி வச்சிருந்தா பார்த்து நீ முஸ்லீம், நீ தொப்பி போட்டிருந்தா உலகமே பார்த்து உன்ன முஸ்லீம். அல்லாஹ்விட ப்ரூவ் பண்ணணும்னா நீ அல்லாஹ் அக்பர்னு 5 வேளை சொல்லணும். அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு காஃபிரா இருந்தா ஈஸிங்க. தலையில கொட்டி குளிச்சுட்டு போயிட்டாக்கா அவன் காஃபிரா, அவனுடைய மார்க்கத்தில் அவன் பூர்த்தி செய்து விட்டான். ஒரு முஸ்லிமா அல்லது ஒரு காஃபிரா நடுவுல ஒரு கோடு போடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கோடு என்ன தெரியுமா? நீ காஃபிரா அல்லது முஸ்லிமா என்ற வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு பொருள் என்ன? தாடி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது என்ன? சுர்மா அல்ல, தொப்பி அல்ல, ஹாஜி, டாக்டர் சாப், ஃபலான் ஜனாப், ஆலி ஜனாப் இந்த டைட்டில் அல்ல. நீ முஸ்லிமா நீ காஃபிரா என்பதனை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வித்தியாசப்படுத்தக்கூடிய விஷயம் என்று பெருமானார் சொன்னது தொழுகை தான். அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தான். அதுவே நம்ம இல்ல ஜி. காரணம் என்ன? ஹிதாயத் இல்லன்னா நீ எது செஞ்சாலும் விளங்காது. சிம்பிளி நிகாஹ் செய்யறோமா, ஹிதாயத் இல்லங்க, நீயே வழி தவறி இருக்க. உன்னை நம்பி வந்தவரை எப்படி வழி நல்வழி பெற வைப்ப? உன் பிள்ளைகளை எப்படி நல்வழி வாழ இருப்ப? நீயே ஹிதாயத்துல இல்லை, நீயே நல்வழியில் வாழவில்லை. உனக்கே ஹலால் ஹராம் தெரியாது, உனக்கே ஷரியத் முத்தஹரா தெரியாது, உனக்கே உசூலே தீன் தெரியாது, உனக்கே சுத்தம் அசுத்தம் தெரியாது, உனக்கே அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய விஷயங்கள் தெரியாது, உனக்கே பெருமானாருடைய வாழ்க்கை தெரியாது, உனக்கே பெருமானார் கலந்து கொண்ட போர்கள் தெரியாது, உனக்கே குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது. நீ அடுத்த சமுதாயத்தை எப்படி நல்வழியிலே வளர்ப்பாய்? சிம்பிளான கேள்வி. ஹிதாயத்தை பெற வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஆக சிறந்த கடமை. நீ எது செஞ்சாலும் இந்த உலகத்தில் எதை அடைந்தாலும் எதை அடையவில்லை என்றாலும் அல்லாஹ்விடத்தில் இருந்து நாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு விஷயம் என்றால் அது ஹிதாயத், ஹிதாயத், ஹிதாயத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குர்ஆன் நமக்கு ஹிதாயத் தருகிறதோ, தொழுகை நமக்கு ஹிதாயத் தருகிறதோ, இதை போன்று அல்லாஹ் ஒட்டி வாழ வேண்டும். அல்லாஹ் ஒரு இது செய்யுமா? ومن يعتصم بالله, இந்த ஆயத்து கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம். ومن يعتصم بالله, ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. நம்முடைய ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அதை யாரோ ஒரு ஆள் பயப்படுத்துறாங்க. அந்த குழந்தை தன் தாயிடம் ஓடி வந்து அப்படி மாசே சிமட்லேட்டாக தன்னுடைய தாயிடம் ஒட்டி கொள்கிறான். இதற்கு பேர் இஹ்திசாம்னு அரபியில சொல்லுவாங்க. ஓடி வந்து அடைக்கலம் பெறுவது. அல்லது இப்ப அந்த குழந்தை என்ன நினைக்கும்? நீ என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் என் தாய் இருக்கிறார், அல்லாஹ்வோடு ஒட்டி கொள்வது, அல்லாஹ்வோடு இணைந்து கொள்வது, அல்லாஹ்வோடு பலமாக இருப்பது, பற்றி பிடித்துக் கொள்வது. அல்லாஹ் சொல்கிறான் வமை யஅ்தஸிம் பில்லாஹ், அல்லாஹ்வோடு நீ பலமாக அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொண்டால் ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்தில் முஸ்தகீம், நிச்சயமாக அவன் நேர்வழியிலே சிராத்துல் முஸ்தகீம் எனும் பாதையிலே செலுத்தப்பட்டு விட்டான். अल्लाह ओटी वाली हम अल्लाह के साथ इतने करीब हैं कि जैसे कि जो है किसी खल्क के साथ है, पैसे की मोहब्बत के साथ सिमट के जीते हैं, दुनियादारी के साथ सिमट के जीते हैं, जी लग्जरीज के साथ सिमट के जीते हैं। हम हमारे शहवतों के साथ, हमारे चाहतों के साथ, हमारे इज्जतों के साथ, माल और दौलत के साथ, शोहरत के साथ जितनी हमारी कुर्बत है, क्या ये कुर्बत खुदा से भी है? இந்த தொடர்பு அல்லாஹ்வோடு இருக்கிறதா? அப்படி அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்குன்னா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோடு நீங்கள் சார்ந்து இருந்தால், அல்லாஹ்வோடு நீங்கள் சேர்ந்து இருந்தால், அல்லாஹ்வுடைய தீனோடும் அல்லாஹ்வுடைய ஷரியத்தோடும் நீங்கள் உங்களை சேர்த்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்துல் முஸ்தகீம். அல்லாஹ் சொல்கிறான், நீ இப்ப ஹிதாயத்துல் முஸ்தகீம, ஸிராத்துல் முஸ்தகீம தேட தேவையில்லை. நீ அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய தொடர்பை கொண்டு அல்லாஹ் உன்னை ஸிராத்துல் முஸ்தகீம் எனும் ஹிதாயத்தை உனக்கு வழங்குவான். நண்பர்களே,
அல்லாஹ்வோடு சேர்ந்து வாழ்வதற்கு அதற்காக தான் அல்லாஹ் படைச்சிருக்காங்க. எதுக்கு அல்லாஹ் படைச்சாங்க? உட்கார்ந்து யோசிங்கல, அல்லாஹ் என்ன எதுக்கு படைச்சான்? பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு டெய்லியும் காலையில 9ல இருந்து நைட்டு 9 வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வரான்னு அல்லாஹ் படைச்சிருக்கான். எதுக்கு படைச்சான்? மாசம் 20,000க்கும் 30,000க்கும் செக்குக்கு கை கட்டி அல்லாஹ் படைச்சிருக்கான். எதுக்கு உங்களை அல்லாஹ் படைச்சான்? சிம்பிள் क्वेश्चन. யோசிங்க. யோசிப்பதற்கு தான் எந்த மார்க்கமும் உங்களை யோசிக்க சொல்லாது. நீ கல்லானையா வணங்கு, நீ இது இப்படித்தான், நீ கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேள், யோசி, ஃபஅதபிரு, நீங்க யோசித்து பாருங்கள், அல்லது நீங்கள் இதிலிருந்து இப்ரத் ஹாசில் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் தான். யோசிங்க, அல்லாஹ் உங்களை எதுக்கு படைச்சான்? எதுக்கு இப்படி படைச்சிருக்கான்? எதுக்கு ஹைட்டா படைச்சான்? அல்லாஹ் குள்ளமா படைச்சிருக்க கூடாதா? அல்லாஹ் எதுக்கு தமிழ்நாட்டுல படைச்சான்? எதுக்கு சென்னையில படைச்சான்? அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு காரணமும் சரியான காரணம். அல்லாஹ் சும்மா அப்படியே ரேண்டமா எடுத்து இந்த அப்துல்லாக்கு இந்த புள்ளைய குர்ரா, இந்த ஆமினாக்கு இந்த புள்ளைய குர்ரா, இந்த சல்மாக்கு இந்த மவல, அல்லாஹ் அப்படி கொடுக்கல. அல்லாஹ் பார்த்து பார்த்து படைத்துள்ளான். அல்லாஹ் பார்த்து பார்த்து செதுக்கியுள்ளான். ஒரு பவள மாலையை கோர்ப்பது போல இந்த மாணிக்கம் இந்த முத்துக்கு பக்கத்துல தான் இருக்கணும், இந்த முத்துக்கு பக்கத்துல இந்த வைடூரியம் இருக்கணும், இந்த வைடூரியத்துக்கு பக்கத்துல இந்த வைரம் இருக்கணும். எப்படி ஒரு மாலை செய்வன் அழகாக பார்த்து பார்த்து செய்வானோ, நம் குடும்பங்களை, நம் உருவங்களை, நம் புருவங்களை, நம் முடிகளை, நம் ரோமங்களை அல்லாஹ் பார்த்து பார்த்து பண்ணியுள்ளான். எதுக்கு செஞ்சிருக்கான்? சும்மாவா? எந்த காரணமே இல்லையா? அல்லாஹ் படைச்சதுக்கு எதுவுமே அல்ல. எதுக்குங்க படைச்சிருக்கான்? சும்மா நீ வாழ்ந்துட்டு உன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு மலக்குள் மௌத் வந்தாக்க திரும்பி வான்னு அல்லாஹ் சும்மாவா அனுப்பிச்சு வச்சிருக்கான்? யோசிக்கணும். யோசிக்க தவறினோம், மற்ற எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் பல நபர்களுக்கு கடைசி நேரத்துல கூட ஹிதாயத்தை கொடுப்பான். மௌத்துடைய கடைசி நிமிடத்தில் கூட பல நபர்கள் சஹாபா பெருமக்களிலே வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் கடைசி நொடியிலே போர் களத்தில் கூட பலருக்கு ஹிதாயத்தை எல்லாம் நசீபாக்கி இருக்கிறான். அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சரி, எப்படி இந்த ஹிதாயத்தை அடைந்து கொள்வது? முதல்ல ஹிதாயத்துடைய பாதையில தான் நீங்க வாழ்றீங்களான்னு செக் பண்ணுங்க. ஜி ஃபர்ஸ்ட் ஹிதாயத், அல்லாஹ் ஹிதாயத்துடைய பாடங்களை 4 பிரிவுகளாக பிரிக்கிறார். ஒன்று, ஹிதாயத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? எப்படி நீங்க தெரிஞ்சுச்சோ, இல்மு வேற, ஹிதாயத்து வேற, தொழுக வேற, ஹிதாயத்து வேற. ஹிதாயத்து அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹிதாயத் இருப்பவர்களும் ஹிதாயத்து கிடைக்க பெறாதவர்களுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பள்ளிவாசலுடைய கதவு தினம்தோறும் ஃபஜ்ருக்கும், துஹருக்கும், அஸருக்கும், மக்ரிபுக்கும், இஷாவுக்கும் திறக்கப்படுகிறது. யாருக்கு திறக்கப்படுகிறது? எல்லோருக்கும் திறக்கப்படுகிறது. ஆனால் யார் வரா? ஹிதாயத்து பெற்றவன் மட்டும்தான் உள்ளவன். பாங்குடைய சப்தம் எல்லாரும் வீட்டுக்கும் கேக்குது, எல்லாருடைய காதுக்கும் கேக்குது, எல்லாருடைய ஆபீஸுக்கும் கேக்குது. யார் வரா? ஹிதாயத்து பெற்றவன் மட்டும்தான் வர வேண்டும், வர முடியும். குர்ஆன் இருக்கு, பள்ளிவாசல்ல இருக்கு, வீட்டுல இருக்கு. யார் ஓதுறா? யாரால் ஓத முடியும்? உன்னால் அல்லாஹ் என்று ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றாலும் உனக்கு அல்லாஹ்வுடைய ஹிதாயத் தேவை. ஒரு நன்மையை நீ செய்ய வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய ஹிதாயத் தேவை. நீ அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய ஹிதாயத் உனக்கு தேவை. அந்த ஹிதாயத் 4 பிரிவுகளாக. ஒன்று, ஹிதாயத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? ஹிதாயத்துக்கு ஆசைப்பட வேண்டுமா? யா அல்லாஹ், எனக்கு நல்வழியை நான் சொல்ல நீங்க ஆமீன் சொன்னா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் ஹிதாயத்தை பெற்றவர்களாக பார்க்கலாம். ஹிதாயத்தை ஆசைப்பட வேண்டுமா? யா அல்லாஹ், இவர் என்னவோ கத்திக்கிட்டு இருக்காரு, ஹிதாயத்தை ரொம்ப நேரமா வித்துக்கிட்டு இருக்காரு, அந்த ஹிதாயத்தை எனக்கும் நசீபாக்கென்று ஆர்வம் வர வேண்டுமா? காரணம் என்ன? இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் அல்லது ஒரு மனிதன் தான் மாற வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வராத வரை அல்லாஹ் அவனை மாற்ற மாட்டானா? எனக்கு இப்படியே நல்லா இருக்கு, ஹஜ்ஜுக்கு போங்கலங்க, நிறைய காசு இருக்கு, நல்ல வசதி வாய்ப்பா இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, ஃப்ரீயா இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டியூட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க, ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க, ஹஜ்ஜுக்கு போங்க. இத்தனி ஜல்தி இமாம் சாப் அபி கர்னே கா போத் ஹை. இன்னும் நிறைய விஷயம் பண்றது இருக்கு. அதுக்கப்புறமா கடைசியில போய் பாவ மன்னிப்பு தேடிக்கலாம். எல்லாம் இருந்தாலும் தானே நாடல. தனக்கே ஒரு நாட்டம் இல்ல, ஹஜ்ஜுக்கு போகணும்னு யாருக்கு நாட்டம் இல்லையோ அல்லாஹ் நாட மாட்டான். என்ன செய்யணும்? ஹிதாயத்தை பெற வேண்டும் என்று அவன் ஆசைப்பட வேண்டுமா? குடிச்சுக்கிட்டு திரியறான், சிகரெட் பேச்சு கேட்கல, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க மாட்டானா? சில சமயத்தில் சில நபர்களை பார்த்து நாம் கை நீட்டுகிறோம் அல்லவா? காரணம் என்ன? அவன் நாடாத வரை அல்லாஹ் நாட மாட்டானா? இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும்
மை ரிக்வெஸ்ட், என்னுடைய ஒரு மிகப்பெரிய தாழ்வான வேண்டுகோள், யா அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை நானும் பெற வேண்டும் என்று உங்கள் கல்புகளை திறக்க வேண்டுமா? கல்புகள் மூடப்பட்டிருந்தால் அந்த கல்புக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க மாட்டானா? கல்புடைய நிலைமை, கல்விலே நீங்கள் தேவையில்லாத அசுத்தங்களை, தேவையில்லாத நஜசுகளை வைத்திருந்தால் அந்த கல்புக்கு அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து கிடைக்காதா? யா அல்லாஹ் என் அசுத்தமான கல்புக்கு உன் நூரை கொண்டு, உன் முஹப்பத்தை கொண்டு, உன் உன்னதத்தை கொண்டு எனக்கும் ஹிதாயத்தை தா அப்படின்னு ஒரு ஆசை வரணுமா? அந்த ஆசை வந்துட்டா உங்க டோர் ஓபன் ஆயிடுச்சு. இரண்டாவது விஷயம், எந்த வழி ஹிதாயத்துடைய வழி என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஜி, ஹிதாயத்துடைய பாதையை ஆசைப்படுவது அல்லது புரிந்து கொள்வது ஒன்றென்றால் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அந்த பாதை எந்த பாதை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல என்னுடைய உம்மத்திலே 73 பாதைகளும் கிளைகளும் இருக்கும், கூட்டங்களும் இருக்கும். அதிலே ஒன்று மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையாக இருக்கும். மா அனா அலைஹி வஸ்ஹாபி, நான் எதிலே நானும் என் சஹாபா பெருமக்களும் இருக்கிறோமோ அந்த பாதை என்று சொன்னார்கள் அல்லவா? பாதையை அறிந்து கொள்வதும் ஹிதாயத்தா. மூன்றாவது, பாதையை அறிஞ்சுக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு பயானை எல்லாரும் கேட்டுட்டாங்க, யார் யார் அமல் செய்வாங்க? இத்தனை வருஷமா நான் 6 வருஷம் ஆகுது, எத்தனையோ பயான் செய்யறேன். நான் செஞ்ச பயான்ல என்னென்ன பயான் நீங்க அமல் செஞ்சிருக்கீங்க? இமாம் சாஹிப் 20 வருஷமா இருக்கிறாங்க, செஞ்ச பயான் எந்தெந்த பயான்ல அமல் செஞ்சிருக்கீங்க? ஜி, ஷபே மிஅராஜ் வந்துட்டா போன வருஷம் செஞ்ச பயான் தானே இமாம் சாஹிப் செய்றீங்க. ஏன் செய்யறோம்னாக்க இன்னும் போன வருஷம் செஞ்ச பயானுக்கே நான் அமல் செய்யல. 10 வருஷத்துக்கு முன்னாடி பத்ர் களத்தில் போர்ல கேட்ட பயானை தான் இன்னைக்கும் செய்யறாரு. உதாரணத்துக்கு சொல்றோம். காரணம் என்ன? அந்த 10 வருஷத்துக்கு செஞ்ச முன்ன பயான் செஞ்சதுக்கே நான் அமல் செய்ய காரணம். வேற என்ன புதுசா 313 பேருக்கு பதிலா 616 பேரை நாங்கள் சொல்ல முடியும்? இருப்பதை தானே நாங்கள் சொல்ல முடியும். அமல் செய்வது எப்படி? அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வர வேண்டுமா? அமல் செய்வதற்கு ஆசை வர வேண்டுமா? நான் மாற வேண்டும், அல்லாஹ் என் மீது முஹப்பத்தை கிடைக்க வேண்டும், அல்லாஹ் என் மீது முஹப்பத் செய்ய வேண்டும், பெருமானாருடைய பாதையில் நான் செல்ல வேண்டும், பெருமானார் திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் அவன் எந்த பாதையை அறிந்து கொண்டானோ அதே பாதையில் நிலைநிறுத்திருப்பதும் நின்றிருப்பதும் ஹிதாயத்தான். 3. ஒன்று ஹிதாயத்துடைய பாதையை அறிந்து கொள்வது, இரண்டாவது புரிதல், நல்ல எது ஹிதாயத்துடைய பாதை என்று தெரிந்து கொள்வது, மூன்றாவது இந்த பாதையை நிலைத்திருப்பது. நாலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து சில நபர்களுக்கு எல்லாம் இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய அகம்பாவத்தை, நான் கரெக்டா தாங்க இருக்கிறேன், மை பராபர் ஹூं, மை நமாஸ் பढ़ता हूं, மை பராபர் हूं, தன்னை தன்னுடைய பெருமையை கொண்டு மை ठीक हूं, நான் தப்பு கிடையாது, அல்லாஹ் என்ன தப்பா வைக்கலன்றது வேற. ஷைத்தான் எப்படி அழிஞ்சு போனா அன கைரும் மின், நான் சிறந்தவன் என்று தன்னுடைய பெருமையால் அகம்பாவத்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் சரியாக இருந்து மௌத்துடைய நேரத்திலே அவன் ஜலாலத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறார். அதனால்தான் இமாம்களும் நபிமார்களும் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கும் பொழுது எங்களை இஸ்லாத்தில் இல்லாமல் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை நம்பாமல் எங்களை மௌத்தாக்கி விடாதே. கடைசியாக நாம் செல்லும் இடம் ஹிதாயத்னா அரபியில ஒரு பாதைன்னு வச்சுக்கோங்க. இந்த பாதைக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும்ல, அந்த டெஸ்டினேஷனை நீங்கள் அடையும் வரை நீங்கள் ஹிதாயத்துடைய பாதையில் ஒரு வழிபோக்கனாகத்தான் சென்று கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு வக்தும், ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலிருந்து ஹிதாயத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் எனக்கு இதை சரியாக ஒரு விஷயம் செய்ய போறீங்க, எத்தனை பேர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க? இந்த விஷயம் சரியா? அதுக்கான அட்வைசர்ஸ் இருப்பாங்க. ஒரு லீகல் விஷயம் செய்ய போறீங்க, எத்தனை டாக்டர்ஸ் ஒரு அட்வொகேட்ஸ் கிட்ட நீங்க அதை பத்தி கன்சல்ட் பண்ணுவீங்க? ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு நோய், இந்த டாக்டர் கிட்ட கேட்டுட்டோம், அந்த டாக்டர் கிட்ட கேட்கலாமா, கவுன்சிலிங்க்கு போலாமா? எத்தனை பேர் நபர்கள் கேளுங்கள். ஒரு விஷயத்தை செய்ய போறீங்களா, முதலாக அல்லாஹ்விடத்திலே அதை ஒப்படையுங்கள். இறைவா நீ எனக்கு வழிகாட்டு, நீ வழிகாட்டலனா எந்த டாக்டரும் எதுவும் செய்ய முடியாது, எந்த இல்மும் எனக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது. ஹிதாயத் என்பதற்கு இன்னொரு உதாரணமும் கொடுக்கிறேன். டாக்டர் மாத்திரை கொடுத்துட்டாரு, ஆனா மனுஷன் மௌத்தாயிட்டாரு, மாத்திரை கரெக்டான மாத்திரை தான். அதை போன்று தான் ஹிதாயத் என்பது இல்மை போன்று. இல்மு கிடைச்சிருச்சு, ஆனா அவன் வழி தவறிட்டான். காரணம் என்ன? இல்மு இந்த உலகத்தில் உள்ள எல்லோராலும் கொடுக்க முடியும், நபியாலும் கொடுக்க முடியும், வலியாலும் கொடுக்க முடியும், சஹாபா பெருமக்கள் கொடுக்க முடியும், போன் கொடுக்கலாம்,
சாதாரணமா டேப் ரெக்கார்டர் இல்மு கொடுக்கலாம், ஒரு காகித துண்டு இல்மை கொடுக்கலாம். ஆனால் ஹிதாயத் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அல்லாஹ்விடத்திலே முழுக்க முழுக்க ஒவ்வொரு தொழுகையிலும் இறைவா எங்களையும் அந்த ஹிதாயத்தை பெற்றவர்களாக ஆக்கிவிடு, எங்களுக்கும் நாளை மறுமையிலே யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை பெற்றவர்களுக்கு நீ சுப செய்தியும் கிருபைகளையும் உன்னதமான அந்தஸ்துகளையும் நீ வழங்க இருக்கிறாயோ எங்களிலும் அதிலே சேர்த்துக்கொள் என்று அந்த ஹிதாயத்திற்காக அல்லாஹ்விடத்திலே கையெழுங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கும் அந்த ஹிதாயத்தையும் நேர்வழியை நசீபாக்கி தருவானாக. வழி தவறிய பல இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அந்த ஹிதாயத்தை நசீபாக்கி தருவானாக. நம் குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குறிப்பாக சிறுவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கி தருவானாக. நம் புறத்தில் அல்ல, துனியாவுடைய புறத்தில் அல்ல, அவன் புறத்திற்கு அவன் வழியிலே செல்லக்கூடிய சந்ததிகளாக கியாமத் வரை இருக்கும் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஹிதாயத்துடைய பாதையிலே வாழ செய்வானாக. நம்முடைய கடைசி மூச்சும் ஹிதாயத்தோடும் ஈமானும் அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.